இன்றைக்கி சுகர் கீரை பச்சை சம்பல் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். முதல்ல அந்த இலையை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சையாக செய்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா பெரிய இலையாக இருந்தால் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். தக்காளி, லைமு, தேங்காய் பூ, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் பொடி பொடியாக வெட்டிக்கோங்க. வாரத்தில் 3 நாள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சோறு கூட சாப்பிட்லாம். சாம்பார்லாம் செய்யும் போது கீரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் மெலிசாக வெட்டணும், தக்காளியும் வெட்டிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு போல் எடுத்து அதில் வெட்டி வச்ச கீரையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, தேங்காய் பூ, தேவையான அளவு உப்பு போட்டு லைமை பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம மருந்து சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. சாதாரணமாக ஒரு கீரை சம்பல் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போடக்கூடாது. உப்பு தேவையான அளவு. இது சாப்பிட்டிங்கன்னா எல்லா டேஸ்ட்டும் கலந்து வரும். காரம், புளிப்பு, தேங்காய் பூ கொஞ்சம் எல்லா டேஸ்ட்டும் கலந்து வரும். நல்லாயிருக்கும் சாப்பிட. அவ்வளோதான். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சாப்பிட்லாமா? ஒரு புளிப்பு, ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.